أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما والذين آمنوا وعملوا الصالحات في روضات الجنات. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால நம்ம இந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகள்ல அல்லாஹுவை நினைவு கூர்றதுக்காக ஒன்று கூடியிருக்கோம். அல்லாஹ் இங்க கேட்கக்கூடிய விஷயங்களின்படி செயல்படக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் அப்படிங்கிற துவாவோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அமர்வை தொடங்குறேன். நேற்றைய வகுப்பை நம்ம எதோட நிறைவு செஞ்சோம் அப்படின்னு நினைவு இருக்கா? என்ன விஷயங்கள் சொல்லிட்டு என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தியோட நம்ம நிறைவு செஞ்சோம். சரி, அல்லாஹ் நல்லடியார்களுக்காக தான் தன்னுடைய சுவனத்தை தயார்படுத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றான். இந்த பூமியில யார் இறை நம்பிக்கை கொண்டு வாழ்கிறார்களோ அவங்களுக்காக நான் சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கேன். அந்த சொர்க்கத்துல என்னென்னலாம் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வீடு கொடுக்குறான், உணவு கொடுக்குறான், உடை கொடுக்குறான், இது எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனா இது எல்லாம் போதாதுன்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் கொடுக்கிற பரிசா சொல்லும் போது சொல்றான், நான் அவர்களுக்கு பூங்காக்களை தருகிறேன், தோட்டங்களை தருகிறேன் சொல்லி சொல்றான். இந்த தோட்டங்களிலும் கூட அவங்க செஞ்ச நன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த தோட்டங்களுடைய எண்ணிக்கையும் என்ன செய்யுது, வேறுபடுது. ஜன்னாத், தோட்டங்கள் தரேன், நிறைய தோட்டங்கள் தரேன் அல்லாஹ் சில இடங்கள்ல சொல்றான். சரி, இந்த தோட்டத்துல உட்கார்ந்து என்ன செய்வாங்க? இந்த சொர்க்கத்துடைய பூங்காக்கள்ல உட்கார்ந்து இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க? அங்க இருக்கக்கூடிய கனிகளை சாப்பிடுவாங்க. அவங்களுக்குன்னு உபசரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி சிறுவர்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. அவங்களுக்கான பெண்கள் அங்க இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் அந்த தோட்டத்துல இருந்து அவங்க செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் குறிப்பா அந்த தோட்டத்துல அந்த பூங்காக்கள்ல இறை நம்பிக்கையாளர்கள் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 15வது அத்தியாயத்துடைய 47வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், அலா சுருரிம் முத்தகாபிலீன், அலா சுருரிம் முத்தகாபிலீன். சுருர் அப்படின்னா கட்டில்னு அர்த்தம், அரியாசனம். அவங்களுக்குரிய கட்டில்ல உட்கார்ந்துருப்பாங்களா? எப்படி உட்கார்ந்துருப்பாங்கன்னா முத்தகாபிலின். முத்தகாபில்னா ஒருத்தரை ஃபேஸ் பண்ணி ஆப்போசிட்ல உட்கார்ந்துருப்பாங்க. ஒருத்தரை ஃபேஸ் பண்ணி உட்கார்றதுடைய நோக்கம் என்ன? லைனா உட்காரலாம், ரவுண்டா உட்காரலாம், இல்ல எதிரெதிர உட்காரலாம். எதிரெதிர எதனால உட்காருவாங்க? பேசுறதுக்காக என்ன செய்வாங்க? சாட் பண்றதுக்காக உட்காருவாங்க. அப்போ சொர்க்கத்துல அந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அலா சுருரிம் முத்தகாபிலின். அவங்க சொர்க்கத்துல ஒருத்தருக்கு ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, உரையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். 52வது அத்தியாயத்துடைய 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது இதை சொல்றான், அதுல ஒரு சிலரை பார்த்து கேட்பாங்களா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்க பூமியில எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க? அப்ப கேட்டுட்டு இருப்பாங்க, பேசுவாங்க. அல்லாஹ் அவங்களுக்குன்னு கொடுத்த சொர்க்கத்துல உள்ள இன்பங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு இல்லாம அங்க இருக்க ஒவ்வொரு நல்லடியார்களும் அவங்களுக்குள்ளேயே இப்ப என்ன செய்வாங்க? உரையாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதோட நம்ம நேத்து நிறைவு செஞ்சோம். அப்ப உரையாடிட்டு இருப்பாங்கன்னா அங்க யார் யாரெல்லாம் இருப்பா, எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க? ஒருவரை முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள் அல்லாஹ் குரான்ல சொல்றானே. அப்ப யாரை பார்த்து கேட்பா, எப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த பூங்காக்கள்ல இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியோட தான் நம்ம நேற்றைய வகுப்பை நிறைவு செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்மை உள்ள மனிதர்களை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும். அப்ப இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன தன்மைனா, எப்படிப்பட்ட மனிதர்கள் சொர்க்கத்துல இருப்பாங்க, சொர்க்கத்துல அப்படி ஜாலியா நடந்துட்டு இருக்க, சாப்பிட்டுட்டு இருக்க, அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மனிதர்களுடைய முதல் பிரிவினர் யாரு அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சூரா தூருடைய 26வது வசனத்துல சொல்றான். சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், காலு இன்னா குன்னா கபுலு ஃபி அஹ்லினா முஸ்ஃபிகீன். காலு இன்னா குன்னா கபுலு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன். அப்போ இந்த சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டே வரான். இந்த வசனங்கள்ல சொல்லிட்டே வரும்போது சொல்றான், அவங்க பேசிக்குவாங்க. காலு அவர்கள் கூறிக்கொள்வார்கள், என்ன சொல்வாங்கன்னா, இதற்கு முன்பாகனா சொர்க்கத்துல நாங்க இருக்கிறதுக்கு முன்பாக பூமியில் எங்களுடைய குடும்பத்தாரோடு நாங்கள் இருந்த போது முஷ்ஃபிகீன், அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இருந்தோம். ஆனால் அல்லாஹ் நம் மீது உபகாரம் செய்து கொடிய வேதனைகளிலிருந்து
நம்மை காப்பாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்களாம், பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் உட்கார்ந்து உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி நீங்க எதனால சொர்க்கத்துக்கு வந்தீங்கன்றத பேசிட்டு இருக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி பூமியில நம்மளுடைய குடும்பத்தார் கூட நம்ம எப்படி இருந்தோம், குடும்பத்தாருக்கு மத்தியில நம்ம இருக்கும்போது பயந்தவர்களாக இருந்தோம், அஞ்சியவர்களாக இருந்தோம். அதனால அல்லாஹ் இன்னைக்கு மறுமையில நமக்கு எந்த பயமும் இல்லாம ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த வசனத்துல இந்த சொர்க்கவாசிகள் பேசக்கூடிய இந்த விஷயத்தை தான் இன்னைக்கான தன்மையா நம்ம பார்க்க போறோம். அப்போ சொர்க்கத்து மனிதர்கள் சொர்க்கத்துல அவங்க இருக்கிறதுக்கான முதல் காரணம், பூமியில் அவர்கள் வாழும்போது அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு சுவனத்து மனிதர்கள்ல முதல் பிரிவினர் யாருன்னா அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தவர்கள். அதுவும் எப்படி அல்லாஹு அஞ்சணும்னு அவங்க சொல்லும் போது சொல்றாங்க இந்த வசனத்துல, நான் நம் குடும்பத்தினரிடம் இருக்கும் போது அல்லாஹுவே அஞ்சணும். நான் என்னுடைய தாயோடு இருக்கும் பொழுது, நான் என் தந்தையோடு மகிழ்ச்சியா இருக்கும் போது, நான் என் துணையோடு இந்த பூமியில ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் போது, நான் என்னுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியா இருக்கும் போது, எனக்கான ஒரு நண்பர்கள் வட்டாரம் இருக்கும்ல, அந்த நண்பர்கள் வட்டாரத்தோடு இந்த பூமியில நான் ஃப்ரீயா இருக்கும் போதே நான் அல்லாஹுவை அஞ்சினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியில மனிதன் பயமின்றி இருக்கிற ஒரே இடம் எதுதான்? எது மட்டும்தான்? பூமியில் மனிதன் வாழும்போது பயமின்றி இருக்கிற இடம் எது? அவனுடைய வீடுதான். ஏன்னா வீடுதான் அவனுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதா இருக்கும். வீட்டுல இருக்க யாரும் இப்ப அவங்கள மிரட்ட மாட்டாங்க, வீட்டுல இருக்க யாரும் நம்மள தாழ்வா நினைக்க மாட்டாங்க, வீட்டுல இருக்க யாரும் நம்மள பரிகாசம் பண்ண மாட்டாங்க. நம்ம தவறு செஞ்சா கூட பரவாயில்ல, இந்த தவறை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ உண்மையா வீடு அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த மாதிரியான வீடு இல்லை அப்படின்னா உண்மையிலே அவருடைய வாழ்க்கையில அவர் நெருக்கடியான சூழல்ல இருக்காருன்னு சொல்லி அர்த்தம். நான் ரசூல்லா சொல்றாங்கல்ல, மனிதனுக்கு கிடைத்த அருள்களிலேயே ஒரு அருள் என்னன்னா விசாலமான வீடு, நிம்மதியான வீடு. அப்படின்னா பெரிய வீடுன்னு அர்த்தம் இல்ல, சின்ன வீடா இருந்தா கூட அந்த வீட்டுல இந்த நிம்மதி இருக்கணும், எனக்கான இடம்னு நமக்கு தோணணும், இங்க உள்ளவர்கள் எல்லாம் எனக்கான மனிதர்கள்னு தோணணும், நான் தவறு செஞ்சாலும் இங்க உள்ளவங்க என்னை கண்ணியப்படுத்துவாங்கன்னு தோணணும், என்ன ஒரு நாளும் குறைவா அவங்க எடை போட மாட்டாங்கன்னு தோணணும். அப்போ இப்படிதான் வீடு இருக்கும். அப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில நிம்மதியா இருக்கணும், சேஃபா இருக்கணும்னா அது அவனுடைய வீட்டுல மட்டும்தான் முடியும். அப்படி நிம்மதியா சேஃபா இருக்கக்கூடிய இடத்துல, சந்தோஷமா இருக்கக்கூடிய இடத்துல கூட இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹுவை நினைத்து அஞ்சக்கூடியவர்களாக இருந்தாங்க. இது அவ்வளவு கஷ்டமான விஷயமா? வீட்டார்களுக்கு மத்தியில இருக்கும்போது அல்லாஹுவை அஞ்சுவது ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்ல ஈஸியான விஷயமா? மகிழ்ச்சியா சந்தோஷமா நமக்கான மனிதர்களோட நம்ம இருக்கும்போது அல்லாஹுவை நினைச்சு பயப்படுறது கடினமானதா இலகுவானதா? நம்ம அப்படி நடந்திருக்கோமா? நம்ம ஃபேமிலி கெட் டுகெதர்ல எல்லாம் நம்ம இருக்கும்போது அல்லாஹுவை நினைச்சு அஞ்சிருக்கோமா? நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கும்போது, நம்ம ஏதாவது ட்ரிப்பு போகும்போது, இல்ல ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒரு மதிய நேர உணவு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது, இல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னைக்காவது நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தண்டனைகள் எவ்வளவு கடுமையானது தெரியுமா, அல்லாஹ்வுடைய அருள்கள் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமான்னு சொல்லி அல்லாஹுவ பேசி அல்லாஹுவ பத்தி அச்சத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கோமா? இல்ல நம்மளும் நம்ம துணையும் உட்கார்ந்து பேசும்போது சரி அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு அருள்கள் எல்லாம் கொடுத்திருக்கான் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம குடும்பத்தார்கிட்ட பேசுறோமா? பேசணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட வீடை தான் அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். இந்த உலகத்துல எத்தனை கோடி மனிதர்கள் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இருந்தாலும் இந்த வீட்டெல்லாம் இப்ப அல்லாஹ் பார்க்க போறது கிடையாது. எந்த வீட்டை பாக்குறானா, எந்த வீட்டில் உள்ளவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ அவங்களதான் அல்லாஹ் பாக்குறான். அந்த வீடு மட்டும் பிரகாசமா இப்ப அல்லாஹுடைய பார்வையில இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த குடும்பத்தாருக்கு மத்தியில அல்லாஹுவை அஞ்சுறதுங்கிறது ரொம்ப கடினம். நம்ம ஒரு சில நேரம் செஞ்சாலும் ஒரு சில நேரம் தவறிடுவோம். ஒரு கூட்டத்துக்குள்ள, ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு கல்யாணத்துக்குள்ள போயிட்டோம்னா தொழுகையே இப்ப நமக்கு தவறி போயிருது. அப்படி இருக்கும் பொழுது சொர்க்கத்து மனிதர்களா நம்ம வாழணும்னா நிம்மதியா இருக்கிற சூழலில் கூட அல்லாஹுவை அஞ்சணும். கஷ்டம் வரும்போது அல்லாஹுவை அஞ்சுறத பத்தி இங்க அல்லாஹ் சொல்லல. ரிலாக்ஸா இன்னி வாழ்றதுக்கு என்ன, நம்ம ஹாப்பியா இருக்கோம் அப்படிங்கிற சூழல்ல கூட அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மனிதர்களா இருக்கணும். சரி, கடைசியா நம்ம எப்போ அல்லாஹுவை நினைச்சு பயந்தோம்? கடைசியா நம்ம வாழ்க்கையில எப்போ அல்லாஹுவை நினைச்சு பயந்தோம்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹுவை நினைச்சு பயந்தது. நம்மளுடைய கவலைகளை கஷ்டங்களை நினைச்சு இல்ல, அது நம்ம எல்லா நாளும் செய்வோம். நம்மளுடைய தேவைகளை நினைச்சு இல்ல,
உண்மையா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட அல்லாஹ் சொல்றான்ல, முஹ்மீன்கள்னா உங்களுடைய இதயம் அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நடுநடுங்கும். அந்த மாதிரி எப்போ நம்ம கடைசியா அல்லாஹுவ நினைச்சு பயந்து அழுதுருக்கும். அப்போ யார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில இருக்கும் பொழுதும் அல்லாஹுவை எண்ணி அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சொர்க்கத்துடைய பூங்கால ஓய்வெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சொர்க்கத்துடைய பூங்கால உலாவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு தோணலாம், அல்லாஹுவை பத்தி பயப்படுறது அவ்வளோ முக்கியமான விஷயமா? அவ்வளவு முக்கியமா? அல்லாஹுவை நினைச்சு டெய்லி பயந்துகிட்டே இருக்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயமா? அல்லாஹ் அன்பு எவ்வளவு இருக்கு, அல்லாஹுடைய அருள் எவ்வளவு இருக்கு, அல்லாஹுடைய மன்னிப்பு எவ்வளவு பெருசா இருக்கு, அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படி படைச்சிருக்கேன்னு சொல்றான். நேத்து கூட ஒரு நபிமொழி, அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்றான், உன்னுடைய அடியார்களுக்காக உன்னை நீனே அழகாக்கிக்கொள் அப்படின்னு சொல்லி. அப்ப சொர்க்கம் நம்மளுக்காக நம்ம போய் அங்க சேர்ற வரைக்கும் தன்னை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த விஷயங்கள் கேட்கும் போதெல்லாம் காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு. அல்லாஹ் மன்னிப்ப கேட்கும் போது எவ்வளவு இனிமையா இருக்கு. எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னுடைய பாவம் வானத்தை முற்ற அளவு இருந்தா கூட நான் மன்னிக்கிறேன்னு சொல்றான். அப்ப இந்த மன்னிப்பை பத்தி பேசும்போது எவ்வளவு இனிமையா இருக்கு. அல்லாஹுடைய அன்பை பத்தி பேசும்போது எவ்வளவு இனிமையா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, ஒரு தொலைஞ்சு போன குழந்தைய அந்த தாய் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை தூக்கி நரகத்துல போட மாட்டான். அதை விட உங்களுடைய இறைவன் உங்கள் மேல அன்புள்ளவனா இருக்கான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருக்கே. இதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹுவை நினைச்சு நம்ம பயப்படுறது ரொம்ப முக்கியமா? அல்லாஹ் மேல உள்ள அன்பை மட்டும் ஆதரவு வச்சு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம் தானே? அல்லாஹுடைய அருளை மட்டும் கேட்டுட்டு அதுல ஆதரவு வச்சே சொர்க்கத்துக்கு போயிடலாம் தானே? ஏன் அஞ்சனும் அல்லாஹ் விரும்புறான்? எனக்கு பயப்படுங்கன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? பயப்படுற மனிதர்களை தான் நான் சொர்க்கத்து பூங்காக்கள்ல சுதந்திரமா உலாவ விடுறேன் அல்லாஹ் ஏன் சொல்றான்? இப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. ஒரு அம்மா பிள்ளைனா இதெல்லாம் நிபந்தனைகள். ஒரு கணவன் மனைவினா அந்த உறவுல இதெல்லாம் இருக்கணும். ஒரு சகோதர சகோதரினா இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அது பூர்த்தி பண்ணணும். 2 நண்பர்கள்னா அவங்களுக்குள்ள இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணணும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் என்ன 3 விஷயங்கள் அடிப்படையா இருக்கு அப்படின்னா, அன்பு, அல்லாஹ் மேல நம்ம வைக்கிற அன்பு, அல்லாஹ் மேல நம்ம வைக்கிற பயம், அல்லாஹ் மேல நம்ம வைக்கிற ஆதரவு. அன்பு இருக்கணும் சரி, ஆனா பயம் இருக்கணுமா? அந்த பயம் எப்படி இருக்கணும்? இந்த 3 விஷயங்கள் தான் அல்லாஹ்வுக்கும் மனித உறவுக்குமான அடிப்படை. இந்த 3 அடிப்படையா கொண்டுதான் இந்த உறவை நம்ம மேம்படுத்தணும். அன்பு, பயம், ஆதரவு. அல்லாஹ் மேல அன்பு இருக்கணும் சரி, பயம் இருக்கணுமா? அது எப்படிப்பட்ட பயமா இருக்கணும்? அல்லாஹ் உன்னை அடிச்சிருவான், அல்லாஹ் உன்னை நரக நெருப்புல போட்டுருவான், அல்லாஹ் உன்னை கொடுமைப்படுத்துவான், அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அல்லாஹ் உங்களை பார்க்க மாட்டான், அல்லாஹ் உங்ககிட்ட பேச மாட்டான், அல்லாஹ் நரக நெருப்பு எவ்வளவு கொழுந்து விட்டு எரியுறது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நரகம் அல்லாஹ் கிட்ட கேக்குதான், எனக்கான மனிதர்களை கொண்டு வந்து சேரு, என்னுடைய வெப்பம் அதிகமாயிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நரகம் அல்லாஹ் கிட்ட கேக்குதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நினைச்சு பயப்படுறதா? ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரை காட்டி ஸ்டூடெண்ட்டை பயமுறுத்துற மாதிரி அல்லாஹ்வை ஒரு ஒரு கொடுமைப்படுத்துற ஒரு ஆளா நினைச்சு அல்லாஹ்வை பயப்படணுமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட பயத்தை விரும்புறான் அப்படின்னா, எங்க அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு நினைச்சு பயப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்னுடைய அருளை பத்தி நீங்க கேள்விப்படுறீங்கல்ல, இந்த அருள் எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு நினைச்சு பயப்படுங்க. அல்லாஹ் அன்பானவன்ற விஷயங்கள் நீங்க கேள்விப்படுறீங்கல்ல, இந்த அன்பு எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு நினைச்சு பயப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ வெறும் அன்பு ஒருபோதும் யூஸ் இல்ல. அல்லாஹ் இந்த அன்பு நம்மளை விட்டு விலகிடக்கூடாதுன்ற பயம் இருக்கும் பொழுதுதான் அந்த அன்பு பயன் தரக்கூடிய அன்பா இருக்கும். அதே போல அல்லாஹ் மேல நம்ம ஆதரவு வைக்கணும். அந்த ஆதரவும் எப்படி வைக்கணும்னா, எங்க என் இறைவன் சொர்க்கத்தை கொடுக்காம போயிருவானோ அப்ப நான் என்ன செய்யறது அப்படிங்கிற பயம் இருக்கணும். இந்த பயமும் அன்பும் ஆதரவும் 3 ஒரு இதயத்துல இருந்தாதான் அந்த இதயத்தை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இதயமா அல்லாஹ் பாக்குறான். பாருங்க, எந்த ஒரு இதயத்துல இந்த பயம் இல்லையோ, இந்த பயம் அப்படிங்கிற விஷயம், அல்லாஹ் மேல உள்ள பயம் அப்படிங்கிற விஷயம் எந்த இதயத்துல இல்லையோ அந்த இதயத்துக்கு அல்லாஹோட அன்பு இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேல ஆதரவு இருந்தாலும் சரி, அது பயனளிக்காது. வேஸ்ட். அந்த இதயம் ஒரு குப்பைக்கு சமம். அல்லாஹ் மீது பயம் இல்லாத ஒரு இதயம் ஒரு குப்பை தொட்டிக்கு சமம். அது அல்லாஹுடைய அன்பை பத்தி 1000 விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கும். அல்லாஹ் மேல உள்ள ஆதரவு அதுக்கு 1000 இருக்கும். ஆனா அதை எதையுமே அந்த இதயம் என்ன செய்யாது, செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குல்ல. மகிழ்ச்சி அப்படின்னா அது எப்படிலாம் வெளிப்படுத்தணும், மகிழ்ச்சியானா ஒரு மனுஷன் எப்படிலாம் இருப்பான், என்னென்ன செய்வான் அப்படிங்கிறது ஒரு இயல்பு.
கோபம் அப்படின்னா அந்த குணத்துக்கு ஒரு இயல்பு இருக்கு. அதே போல இந்த பயம் அப்படிங்கிற ஒரு குணத்துக்கு ஒரு இயல்பு இருக்கு. என்ன இயல்புன்னு தெரியுமா? பயத்துக்கு உள்ள இயல்பு என்ன? இப்போ நீங்க ஒரு நியூஸ் கேக்குறீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்களுடைய வீட்ல நிலநடுக்கம் வரப்போகுது. வீடுகள்லாம் இடிஞ்சு விழுக போகுது. இத்தனை புள்ளி அளவுல அந்த நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பை கேட்ட உடனே நம்ம மனசுல என்ன வரும்? பயம் வந்துரும். பயம் வந்த உடனே அடுத்து நம்ம என்ன செய்வோம்? உயிர் பயம் வரும், பதட்டம் வரும். வந்த உடனே என்ன செய்வோம் அடுத்து? பயந்துட்டு அப்படியே அங்கனே உட்கார்ந்துருவோமா? துவா செய்வோமா? வேற என்ன செய்வோம்? பாதுகாப்பு தேடுவோம், எச்சரிக்கையா இருப்போம். அப்போ பயம் அப்படிங்கிற அந்த குணத்தோட முக்கியமான இயல்பு என்னன்னா, ஒரு மனிதனுக்குள்ள பயம் வந்துருச்சுன்னா உடனே அவன் என்ன செய்வானா, அதுக்கான கவுண்டர் அட்டாக் செய்ய பார்ப்பானா, அதுக்கான ஆக்ஷன் எடுக்க பார்ப்பானா. இதுல இருந்து தப்பிக்க என்ன செய்யறது? இப்போ தூரத்துல ஒரு நாய் நிக்கிறத பார்த்துட்டா என்ன செய்வோம்? இந்த நாய் இப்ப நம்மள துரத்திருமோ அப்படிங்கிற பயத்துல வேற ஒரு பாதையில போவோம். இப்ப ரொம்ப காத்தடிக்க ஆரம்பிக்குதுன்னா எங்க ஜன்னல்லாம் அடிக்கிற காத்துல விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்துல எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப இந்த பயத்துடைய இயல்பு என்னன்னா, அது ஒரு மனிதருக்குள்ள வந்தா அது சில விஷயங்களை அவரை செய்ய வைக்கும். ஒரு சில விஷயங்களை அவரை புஷ் பண்ணும். போ செய்யின்னு சொல்லும். இந்த சூழல்ல இருந்து உன்னை பாதுகாத்துக்கோ அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த இயல்பாவே இந்த பயம் அப்படிங்கிற குணம் நம்மளை தள்ளும். அதனாலதான் ஒரு சில ஆபத்துகள்ல இருந்து தப்பிச்ச மனிதர்கள் எல்லாம் பார்த்தா அசாதாரணமா உயிர் தப்பியவர்கள். எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு தெரியாது. வேக வேகமா தப்பிச்சவங்கிறது வந்திருப்பாங்க. எதனாலனா இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும். அவங்கள ஒரு விஷயத்த செய்ய வைக்கும். அந்த மாதிரி ஒரு பயத்தை தான் அல்லாஹ் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கிட்டையும் எதிர்பார்க்கிறான். இந்த பயம், அல்லாஹ் பத்தின பயம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சுச்சுன்னா அப்ப அதுக்கான ஆக்ஷனா நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? நம்ம தவறுகளை சரி செய்ய நினைப்போம். நேரான வழியில நடக்கணும்னு நினைப்போம். அல்லாஹ் நாளைக்கு என்னை கேட்டுருவானே, அப்ப என்னுடைய பாவங்கள்ல இருந்து நம்ம விலகணும்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சூழல் அப்படி இருக்கா? இன்னைக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய யாருக்குமே இந்த பயம்ங்கிற விஷயம் பிடிக்கவே இல்லை. அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தா கூட நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறோம். பயம்புறுத்துற விஷயங்கள் கேட்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. மரணத்தை பத்தி பேசினாலே ஏன்பா நல்ல நேரத்துல மரணத்தை பத்தி நீங்க நினைவூட்டுறீங்க? சொர்க்கத்தை பத்தி பேசும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு. நரகத்தை பத்தி ஏன் பேசணும்? இப்போ இந்த கிளாஸுக்காகவே ஒரு மஷூரால இருக்கும்போது நம்ம அடுத்த இந்த கடைசி இரவுல நம்ம என்ன பேசலாம்? சொர்க்கம் பத்தி பேசலாமா இல்ல நரகம் பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு இது. சொர்க்கம் நம்ம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டனால நரகம் பத்தி பேசலாம் அப்படின்னு. ஆனா அந்த மஷூரால இருக்கும் போதே எல்லாருடைய மனசுலயும் இயல்பா வந்தது என்னன்னா, நரகம் பத்தி ஏன் பேசணும்? வர்றவங்களை நம்ம ஏன் பயம்புறுத்தணும்? அவங்க எல்லாம் நன்மையான விஷயங்கள் கேட்கதான் விரும்புவாங்க. இப்ப இயல்பாவே நம்ம மனம் எப்படி மாறி போயிருச்சு? அச்சமான விஷயம் எதுவுமே என் காதுக்கு வரவே கூடாது. ஆனா ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம் என்னன்னா, அச்சமான விஷயத்த தேடி போய் பயணிப்பார். தேடி அல்லாஹ்வை பத்தின இந்த விஷயங்களை கேட்டு இந்த அச்சத்தின் காரணமா அவங்களுடைய பாவத்திலிருந்து இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அன்பை மட்டும்தான் நான் கேட்பேன், அல்லாஹ்வுடைய ஆதரவை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறானோ, அந்த மனிதனுடைய ஆழ் மனதுல என்ன நினைப்பு இருக்கும் அப்படின்னா, எங்க இந்த அச்சத்தை பத்திலாம் நம்ம கேட்டக்கூடாது, இந்த தண்டனைகளை பத்திலாம் நம்ம கேட்டக்கூடாது. அதாவது அவர் தவறுல இருந்து வெளிவரணும்னே நினைக்கல. அதனாலதான் அவர் இந்த அச்சம் ஊட்டக்கூடிய விஷயங்களின் பக்கமே அவர் போகாம இருக்கார். வெறுமனே அல்லாஹ்வுடைய அருள்களை மட்டும் கேட்டுட்டே எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். பரவாயில்ல விடு, மன்னிப்பு கேட்டுக்கலாம். இன்னைக்கு செஞ்சுட்டா நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். நாளைக்கு திரும்ப அந்த பாவமா செய்யறோமா, நாளை கழிச்சு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு தவறுகள்ல இருந்து நம்ம பின்வாங்கறதே இல்லை. ஏன்னா இந்த வெறும் ஆதரவுகளை மட்டும் கேட்டுட்டே இருக்கிறதால. அப்போ அல்லாஹ் மேல உள்ள அச்சம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்மள பாவத்திலிருந்து தூரமாக்குது. இந்த அச்சம் இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்ம எவ்வளவு விஷயங்கள் கேட்கிறோம். ஒரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே புரியும். எவ்வளவு விஷயங்கள் கேட்கிறோம், எவ்வளவு பயான் அட்டன் பண்றோம், எவ்வளவு விஷயங்கள் புத்தகங்கள்ல வாங்கி படிக்கிறோம், குரானுடைய தஃப்சீர் கிளாஸ் எத்தனை அட்டன் பண்றோம், எவ்வளவு அமல்கள் நம்ம செய்யறோம். அமல்கள் செய்யறோம் தானே? நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், சதக்காக்கள் கொடுக்கிறோம், யாராவது உதவின்னு வந்து கேட்டா உடனே செய்யறோம். இப்ப இதெல்லாம் நம்ம செய்யறோமே, அதே நேரத்துல பாவத்தை விட்டு நம்ம விலகுறோமா? அல்லாஹ் பிடிக்கலன்னு சொல்ற விஷயத்த நம்ம செய்யாம இருக்கோமா?
மார்க்க விஷயங்களை தேடி தேடி படிக்கிற நம்ம, இபாதத்துகளை தேடி தேடி செய்யற நம்ம எந்த மாதிரி சதக்கா செஞ்சா அல்லாஹ்க்கு பிடிக்கும் தெரியுமா, அதை தேடி செய்யற நம்ம ஏன் பாவங்கள்ல இருந்து விலகுறது இல்ல? அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஏன் செய்யறேன்? அல்லாஹ் சொல்றான், நீங்க பொய் பேசாதீங்க, அது பெரும் பாவங்கள்ல ஒண்ணு. தெரிஞ்சும் ஏன் என்னால பொய்ய விட முடியல? வீணான பேச்சுகள்ல அல்லாஹ் ஈடுபடாதீங்கன்னு சொல்றான், தெரிஞ்சும் என்னால ஏன் வீணான பேச்சை விட முடியல? புறம் பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அது தவறுன்னு தெரிஞ்சும் ஏன் என்னால விட முடியல? அதே நேரத்துல நான் எல்லா பயானையும் அட்டன் பண்ணிடுறேனே, எல்லா தொழுகையும் தொழுதுடுறேனே, கியாமுல் லைல் உட்பட தொழுதுடுறேனே, குர்ஆன் இந்த ரமலான்ல முறையா ஓதி நிறைவு செஞ்சனே, ஆனா என்னால இந்த தவறுகள்ல இருந்தெல்லாம் வெளிவரலை முடியலையே, ஏன்? ஏன்னா நம்ம மனசுல அல்லாஹ் மேலான அச்சம் இல்லை. தவறுல இருந்து நமக்கு வெளிவர முடியலன்னா, இந்த தவறை நம்ம செஞ்சா அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானே அப்படிங்கிற அச்சம் நம்ம மனசுல இல்ல. அச்சம் இல்லாத நபர்களா நம்ம வாழ்றோம். நம்ம பேரளவுல நம்மள முஃமின்கள்னு சொல்லிக்கலாமே தவிர, உண்மையாவே அல்லாஹ் மேல உள்ள அச்சம் நம்ம சமூகத்து மக்கள் கிட்ட குறைஞ்சுக்கிட்டே போகுது. குறையறனாலதான் ஈஸியா நிறைய மாற்றங்களை நம்ம ஏத்துக்கணும். இதனால என்ன, இது செஞ்சா என்ன, இது ஒரு தவறா, இது ஒரு விஷயமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துருது. இந்த அச்சம் சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்தனாலதான் அவங்க ஒவ்வொரு அமலை செஞ்சதுக்கு அப்புறமும் கூட எங்க என்னோட இறைவன் இதை ஏத்துக்காம போயிருவானோன்ற ஒரு துவாவெல்லாம் அவங்களால கேட்க முடிஞ்சது. நம்ம இன்னைக்கு ஒரு தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலே அவ்வளவுதான், பாவத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை முழுசா மன்னிச்சுட்டான்னு நினைச்சு. அப்போ இந்த அச்சம் இல்லாத நபர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல இடம் இல்லைன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கும் எனக்கும் அச்சம் இல்ல, அல்லாஹுவ பத்தி அச்சம் மனதுல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கும் சொர்க்கத்துல இடம் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த இறை நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்லும் போது, இந்த உடைய நபர்களை பத்தி தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சொல்றா, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹுடைய திருநாமங்கள் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கும். எப்ப நம்ம கடைசியா அல்லாஹுடைய பேரை கேட்டு பயந்து அழுதும்? அல்லாஹுடைய திருநாமங்கள் நமக்கு அத்தனை தெரியுமே. அர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பேரு தெரியுமே, அர் ரஹீம் அப்படிங்கிற பேரு தெரியுமே. யா அல்லாஹ் என்கிட்ட ரஹ்மானா இரு, இம்மையிலையும் என்கிட்ட நீ ரஹ்மானா இரு, மறுமையிலையும் என்கிட்ட ரஹ்மானா இரு. அல்லாஹ்வுக்கு அஸ்ஸமியன்னு ஒரு பேர் இருக்கே, செவி ஏற்பவன். அந்த பேரை கேட்டு எத்தனை தடவை அழுதுருக்கோம். யா அல்லாஹ் நான் மறைச்சு மறைச்சு பேசுனது கூட உனக்கு தெரியுமே, நான் தவறா பேசுனது கூட உனக்கு தெரியுமே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை அல்லாஹுடைய பெயர்களை கேட்டு நம்ம அழுதுருக்கோம். அப்போ ஒரு முஹ்மீனுடைய தன்மையா அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது சொல்றான், இதா துக்கிர் அல்லாஹு உஜிலத் குலூபுஹும். உஜிலத் அப்படின்னா நடுங்குமா, அதிர்ந்து போயிருமா அவங்களுடைய இதயம். இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு அல்லாஹ்விற்கு அஞ்சுவது. அவங்க எப்படி அஞ்சுவாங்கன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சொல்றான், ஒரே மாதிரியான அச்சம் அவங்க கிட்ட இருக்காது, பலவிதமான அச்சங்கள் அவங்க அல்லாஹ் கிட்ட வெளிப்படுத்துவாங்க. அதுல ஒரு சில அச்சங்களை இப்ப நான் உங்களுக்கு ஒன்னா சொல்றேன். எப்படிலாம் ஒரு இறை நம்பிக்கையாளர் அச்சப்படுவாரு, நம்ம இது மாதிரி எல்லாம் அல்லாஹ் கிட்ட அஞ்சுறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுல முதலாவதான அச்சம் அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், ஹவுஃப். ஹவுஃப் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா குரான்ல? பயம். இந்த ஹவுஃப் அப்படிங்கிற அச்சம் இது எப்படிப்பட்ட அச்சம் அப்படின்னா, தனக்கு முன்னால இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்து பயந்து எச்சரிக்கைக்காக ஏற்படுற அச்சம். முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்து பயந்து, எங்க இது நமக்கு வந்துருமோ, இது நம்மளுக்கு நடந்துருமோ அப்படிங்கறதால ஒரு அச்சம் ஏற்பட்டு எச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு பேரு தான் ஹவுஃப். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான், லிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ் முன்பு நிற்பதை நினைத்து அஞ்சுகிறார்களோ. இப்ப அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கணும், அல்லாஹ் இப்படிலாம் விசாரிப்பான், அல்லாஹ் இப்படிலாம் நம்மளுடைய நன்மை தீமைக்கு கூலி கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண் முன்னாடி பார்த்து, இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்மளே சரியாக்கிக்கணும்னு நினைக்கிற அச்சம் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் ஹவுஃப். நான் முடிஞ்ச அளவு புரிய வைக்க ட்ரை பண்றேன். எதுவும் உங்களுக்கு புரியலன்னா நீங்க எனக்கு சேட்ல போடுங்க, சரிங்களா? அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி அல்லாஹ் மேல அச்சப்படுவாருன்னா, முதலாவது அவர் எப்படி அச்சப்படுவாருன்னா ஹவுஃபா இருப்பார். அல்லாஹுடைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு இது தனக்கு நிகழ்ந்துட கூடாதுன்னு பயப்படுவார்.
ரெண்டாவது அச்சம் என்ன அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான்னா, ஹஷியா அப்படிங்கிற அச்சம். இது என்ன ஹஷியா அப்படிங்கிற அச்சம்னா, விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சு அதை பார்த்து அச்சப்படுறது. இப்படி நடந்துகிட்டா இதனுடைய விளைவு இப்படி இருக்கும் அப்படிங்கிற முடிவை தெரிஞ்சு அச்சப்படுது. இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரான்ல எவ்வளவோ வரலாறுகளை சொல்றான்ல. நபிமார்களுடைய வரலாறு, நல்ல மனிதர்களுடைய வரலாறு, இறை நிராகரிப்பாளர்களுடைய வரலாறு, இதெல்லாம் எதுக்காக அல்லாஹ் சொல்றான்? எதுக்காக அல்லாஹ் சொல்றான்? இதுல இருந்து நம்ம படிப்பினை தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த பாதையில போனா எந்த இடத்தை போய் அடைவீங்க அப்படிங்கறது அல்லாஹ் நமக்கு இந்த வரலாறுகளின் மூலமா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வரலாறுகளை பார்த்து இறை நம்பிக்கையாளர் பயப்படுவாங்களாம். அந்த பயத்துக்கு பேரு ஹஷியா, விளைவுகளை பார்த்து. அப்போ அல்லாஹ் ஒரு வரலாறுல சொல்றான், அநீதம் செஞ்ச மக்களை நாங்க இப்படி தண்டிச்சோம். அப்ப இத கேள்விப்படும் போது இப்ப இறை நம்பிக்கையாளர் பயப்படுவாராம். இப்ப நானும் அநீதம் செஞ்சனே, இதுக்கான விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு அஞ்சுவார். அப்ப ஹவுஃப் ஒரு விதமான அச்சம். ஹவுஃபுல்லா மறுமையுடைய நிகழ்வுகளை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். உலகம் இப்படி அழியும், அல்லாஹ் இப்படி விசாரிப்பான் அப்படிங்கிற காட்சிகள் எல்லாமே குரான் நமக்கு கண் முன்னாடி அப்படியே படமா தானே காட்டுது. அந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஏற்படுற ஒரு பயம் இறை நம்பிக்கையாளருக்கு அது ஹவுஃப். ஹஷியா அப்படிங்கிற அச்சம் என்னன்னா, விளைவுகளை தெரிஞ்சு அதனால ஏற்படுற அச்சம். அதாவது நமக்கு முன்னாடி சென்ற சமூகம் எப்படி அழிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த படிப்பினைய பார்த்து பயப்படுவார். இன்னொரு ஒரு விதமான அச்சம் அல்லாஹ் சொல்றான், ஹுஷூன்னு ஒரு விதமான அச்சம் இருக்கு. இது எந்த அச்சம்னா, இது குரானோடும் தொழுகையோடும் அவர் தொடர்போட இருக்கும்போது வரக்கூடிய அச்சம். இந்த ஹுஷூ எப்படி ஒரு அடியாருக்கு வரும்னா, உள்ளத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, ஆஹ் முன்னாடி இருந்த அறிஞர்கள் இந்த ஹுஷுவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த ஹுஷு ஒரு மனிதனுடைய இதயத்தில் ஆரம்பிக்கும். இதயத்தில் ஆரம்பிச்சு அவருடைய உடல் முழுக்க அது பரவி போகும். அப்போ உள்ளத்துல அவர் பயம் வரும் பொழுதே இப்ப அவருடைய கை நடுங்க ஆரம்பிக்கும், அவருடைய கால்கள் நடுங்க ஆரம்பிக்கும், உடம்பே அப்படியே ஜில்லுன்னு ஆகும், இப்ப வேர்த்து ஊத்தும். இப்ப இந்த மாதிரியான ஹுஷு எப்ப வரும் அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளர் அவருடைய தொழுகையிலையும் அவர் குரானோடு தொடர்புல இருக்கும் போதும் அவருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல குரான் வசனங்கள் ஓதப்படும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப மணிக்கணக்குல ஓதி அழுத சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. ரசுல்லாவே அழுதுருக்காங்கல்ல, நான் என்னுடைய பணியை நிறைவு செஞ்சுட்டேன், இதுக்கு நீயே சாட்சின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான். அந்த வசனத்தை கேட்டு கேட்டு ரசுல்லா அழுகிறாங்க. அப்போ அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அது அவங்க இதயத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அந்த பயம் அவர்கள் உடல் முழுவதும் பரவி அந்த பயத்தால இப்ப அவங்க நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தொழுகையில அவங்க நிற்கும் போது அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்படுது. அதுல அல்லாஹ் சொல்றான், ஒரு இறை நம்பிக்கையாளர் வீணான விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருப்பார். அப்ப இந்த வசனத்தை தொழுகையில ஓதக்கூடிய ஒரு முஃமினுக்கு எப்படி இருக்கும்னா, அல்லாஹ் இதை விரும்பலையே, நான் இப்போ ஒரு வீணான பேச்சை தானே பேசிட்டு வந்தேன், அப்ப அல்லாஹ் என்ன என்ன செய்வானோ. அல்லாஹ் சொல்றான், யார் முனாஃபிக்காக நடந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு அல்லாஹுடைய உபதேசத்தை கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய இதயத்துல பூட்டு போட்டுருவேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நான் முனாஃபிக்கா எந்தெந்த தருணத்துல இருக்கேன், அல்லாஹ் என்னுடைய இதயத்துல பூட்டு போட்டானோ அப்படின்னு சொல்லி குரான் வசனங்களோட தொடர்புல இருக்கும் போதும் தொழுகையில தொடர்புல இருக்கும் போதும் அந்த இறை நம்பிக்கையாளருக்கு அவருடைய உள்ளத்துல ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சத்தை அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது ஹுஷூன்னு சொல்றோம். இந்த ஹுஷுவை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இந்த குரானுடைய வசனங்கள் ஒரு மலை மீது விழுந்தா அந்த மலை அச்சத்தால் உடைஞ்சு சிதறி போயிரும். அந்த அளவுக்கு அந்த குரானுடைய வசனங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கு. அதே வசனங்கள் தான் நம்மளும் ஓதுறோம். ஆனா நமக்கு அந்த ஹுஷு வருதா? அல்லாஹ் மேல இப்படி ஒரு அச்சம் வருதா? அல்லாஹுடைய வசனத்தை கேட்கும் போது என்னைக்கு நம்மளுடைய உள்ளம் கடைசியா பயத்தால நடுங்குச்சு? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றானே, நாளை மறுமையில் நீங்க எல்லாரும் என் முன்னாடி கொண்டு வந்து நிக்கப்படுவீங்கன்னு. அம்ம ஜுசூல இந்த வசனம் எத்தனை தடவை வருது? நம்ம எத்தனை தடவை அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோம்? இப்ப இந்த வார்த்தைகளை நம்ம ஒப்பிக்கும் போது எத்தனை முறை அழுதுருக்கோம்? நம்மளும் நாளைக்கு போய் நிக்கணுமே அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு எத்தனை தடவை அழுதுருக்கோம்? இப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர் இப்படி பயத்தால அழுகக்கூடியவரா இருப்பாருன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு விதமான பயம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறது தக்வா.
தக்குவா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத பத்தி நீங்க நிறைய விளக்கம் கேட்டிருப்பீங்க. தக்குவா அப்படிங்கிற பயம் எப்படிப்பட்ட பயம்னா, முயற்சியோடு கூடிய பயம். வெறுமனே பயந்துட்டே இல்லாம அல்லாஹ் மேல உள்ள பயத்தால ஒரு முயற்சி செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொல்றாங்கல்ல, முள் இருக்கக்கூடிய பாதைகள்ல முள் இருக்கு அப்படின்னு பயந்து பயந்து நடக்காம, அந்த முள்ளு தன்னுடைய ஆடையில படக்கூடாதுன்னு ஆடைகளை தூக்கி நடந்துட்டு போறோம்னா அது பேர் தான் தக்குவா. அப்ப அல்லாஹ் என்ன தண்டிப்பான் அப்படிங்கிற அச்சம் மட்டுமே இல்லாம, அல்லாஹ் என்னைய தண்டிக்காம இருக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகளோட கூடிய பயத்துக்கு தான் தக்வா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா அல்லாஹ் ஒரு விதமான பயத்தை பத்தி குரான்ல சொல்றான், வஜில். வஜல் அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயம் என்ன அப்படின்னா, ஒருவர் பாவம் செய்த பின் அதை நினைத்து பயத்துக்கு பேரு வஜல். இப்ப ஒரு பாவம் அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலை செஞ்சுட்டான். அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அடியாருடைய மனதுல ஏற்படுற பயத்துக்கு பேரு தான் வஜில். இந்த பாவத்திற்காக அல்லாஹ் என்ன கேட்க போறான், என்னை எப்படி தண்டிக்க போறான், இதை என்னுடைய இறைவன் மன்னிச்சானா மன்னிக்கலையா அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுறது வஜில். அடுத்ததா ஒரு பயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், ரஹப் அப்படிங்கிற ஒரு பயம். இந்த ரஹப் அப்படிங்கிற பயம் எப்படிப்பட்ட பயம் அப்படின்னா, அல்லாஹுடைய அன்பு எங்க தன் மேல இல்லாம போயிருமோ, அல்லாஹ் என் மேல திருப்தி அடையாம போயிருவானோ அப்படின்னு நினைச்சு பயப்படுற பயத்துக்கு பேரு தான் ரஹப் அப்படிங்கிற பயம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 21வது அத்தியாயத்துடைய 90வது வசனத்துல சொல்லும் போது, அவர்கள் நம்மை ஆசை கொண்டும் பயத்தோடும் பிரார்த்திப்பார்கள். என் மேல ஆசையாவும் என் மேல பயமாவும் பிரார்த்திப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இங்க அல்லாஹ் பயம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா ரஹப். எங்க அல்லாஹ் உடைய அன்பு என் மேல கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற பயம். அப்போ ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் இத்தனை விதமான பயம் அவருடைய வாழ்க்கையில அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாருன்னு அல்லாஹ் சொல்றான். அவருக்கு ஹவுஃப் இருக்கும், முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு அவர் பயப்படுவாரு. அவருக்கு ஹஷியா இருக்கும், விளைவுகள் முன்னாடி நடந்த விளைவுகள் மாதிரி என்னுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவாரு. அவருக்கு ஹுஷூ இருக்கும், தொழுகையில அல்லாஹுடைய வசனங்கள் ஓதும் போதே அதை நினைச்சு அழுகுவாரு. குரான் அவரை எடுத்து வாசிக்கும் போதே அவர் அழுகுவாரு. அந்த இறை நம்பிக்கையாளருக்கு தக்குவா இருக்கும், அதாவது செயல் திட்டத்தோட கூடிய அச்சம் அவர்கிட்ட இருக்கும். அந்த இறை நம்பிக்கையாளர்கிட்ட வஜல் இருக்கும். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய நிலை என்ன அப்படிங்கறத நினைச்சு அவர் அஞ்சுவாரு. அந்த இறை நம்பிக்கையாளர்கிட்ட ரஹப் இருக்கும். அல்லாஹ் உடைய அன்பு என்னை விட்டு நீங்கிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும். அப்போ இத்தனை வகையான அச்சம் உள்ள ஒரு மனிதருக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்துடைய தோட்டங்கள்ல நடமாடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறான். அப்போ ஒவ்வொரு அடியாருக்கும் இத்தனை விதமான அச்சங்கள் இருக்கணும். நம்ம இத்தனை விதமான அச்சங்களை நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்கொண்டிருக்கோமா? அல்லாஹ்வை நினைச்சு நான் பயப்படுறேன், அல்லாஹ்வை அஞ்சுறேன்னு நம்ம சொல்றோம். இத்தனை வகையில அல்லாஹ்வை நம்ம அஞ்சிருக்கோமா? எத்தனை முறை மறுமையுடைய நினைவுகள் நம்ம கண் முன்னாடி வந்து நம்ம ஹவுஃப் அப்படிங்கிற அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கோம்? எத்தனை முறை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம் அழிக்கப்பட்ட விஷயங்கள், ஆது சமூகத்துடைய சமூகங்கள் அழிக்கப்பட்ட விஷயங்களை கேட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம ஹஷியாவை வெளிப்படுத்தியிருக்கோம்? எத்தனை முறை நம்மளுடைய தொழுகையிலையும் நம்மளுடைய குரான்லையும் நம்ம ஹுஷூ அல்லாஹ் கிட்ட வெளிப்படுத்தியிருக்கோம்? எத்தனை முறை நம்ம அல்லாஹ் கிட்ட தக்குவாவை வெளிப்படுத்தியிருக்கோம்? பயந்துகிட்டே இல்லாம அந்த பயத்துக்கான செயல்முறை திட்டத்தை எத்தனை முறை நம்ம அல்லாஹ் கிட்ட வெளிப்படுத்தியிருக்கோம்? எத்தனை தடவை அல்லாஹ் கிட்ட நம்ம வஜ்ல வெளிப்படுத்தியிருக்கோம், அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சு என்ன ஒண்ணு சந்திக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற அச்சத்தை அல்லாஹ் கிட்ட எத்தனை தடவை வெளிப்படுத்தியிருக்கோம்? இறுதியா அல்லாஹ் கிட்ட எத்தனை முறை நம்ம ரஹப வெளிப்படுத்தியிருக்கோம்? எத்தனை முறை ரஹப நினைச்சு நம்ம அழுதுருக்கோம்? யா அல்லாஹ், எங்க உன்னுடைய அன்பான பார்வை என்னை விட்டு போயிருமோ, உன்னுடைய திருப்தி என்னை விட்டு போயிருமோன்னு சொல்லி எத்தனை முறை நம்ம அல்லாஹ்வை நினைச்சு அஞ்சிருக்கோம்? ஒரு அடியானுக்கு இந்த ரஹப் அப்படிங்கிற அச்சம் மட்டும் மனசுல வந்துருச்சுன்னா அவருக்கு இந்த உலகத்தின் மீதான ஆசை மொத்தமா போயிடும். இந்த ரஹப பத்தி அறிஞர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹுடைய அன்பு என்னை விட்டு நீங்கிரும் அப்படிங்கிற அச்சம் எந்த ஒரு இதயத்துக்கு வருதோ அந்த இதயத்துக்கு உலகத்தின் மீதான ஆசையே பெருக்காது. அப்போ இந்த ரஹபு யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு சொர்க்கத்தின் மீதான ஆசையே இருக்காது. அவங்களுக்கு நரகத்தை பத்திய பயம் போயிருமா, சொர்க்கத்தை பத்தி ஆவல் போயிருமா. அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய கவனம் இந்த பூமியில மட்டும்தான் இருக்குமா. இப்போ நம்ம அல்லாஹ் மேல உள்ள அன்பு அச்சத்தை நிறைய விதத்துல வெளிப்படுத்துறோம். ஆனா இந்த உலகத்தோட ஆசை நம்மளுக்கு குறையலையே.
உலகத்துடைய இன்பங்கள்ல இன்னும் அல்லாஹ் நம்மளை அதிகப்படுத்தி கொடுக்கணும்ன்ற ஆசை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோமே. இங்க உள்ள விஷயங்களுக்காக நம்ம அல்லாஹ்வை தூக்கி பின்தள்ளிடுறோமே. அல்லாஹ்வுடைய அன்பை தூக்கி பின்னாடி வச்சிடுறோமே. மனிதர்களை நம்ம முன்னிலைப்படுத்துறோமே. நம்மளுடைய மனதுல இந்த ரஹப் இல்லையோ? அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், அல்லாஹ் என் மேல அன்பா பார்க்கணும் அப்படிங்கிற பயம் நம்ம கிட்ட இல்லையோ? இந்த பயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்தது. இந்த பயம் சஹாபாக்கள் கிட்ட இருந்தது. பாருங்க, அல்லாஹ் மேல உள்ள பயத்தால அவங்க எப்படிலாம் நடந்துகிட்டாங்கன்னு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியும். வானவர்களுடைய தலைவர். அவங்களுடைய தோற்றத்தை பத்தியும் நமக்கு தெரியும். எப்படி தோற்றம் உடையவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? ரசுல்லா பார்த்து பயந்து ஓடி போய் என்ன போர்த்துங்க போர்த்துங்கன்னு கதீஜா அம்மா கிட்ட சொன்னாங்கல்ல. 600 ரெக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தோற்றம். ரசுல்லா அவங்கள பார்க்கும்போது சொல்றாங்க, பூமியில இருந்து வானம் வரைக்கும் இருந்தார் அந்த மனுஷன், அவ்வளோ பெருசா இருந்தாருன்னு பயப்படுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மனிதரோட ரசுல்லா எங்க போறாங்க? மெஹராஜ் பயணத்துக்கு போறாங்க. அப்ப அந்த விண்ணுலக பயணத்துக்கு அவங்க போகும்போது ரசுல்லா சொல்றாங்க, அங்க அல்லாஹுவை நெருங்க நெருங்க, அல்லாஹ் கிட்ட போக போக, அல்லாஹுடைய அந்த சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற இடம் வரைக்கும் தானே அவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் வரல. அப்ப அந்த இடம் நெருங்க நெருங்க ஜிப்ரீல் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு கோழி நனைஞ்சு குளிர்ல நடுங்குனா எப்படி இருக்கும்? கூனி குறுகி. இப்பயே ஒரு 6 அடி 7 அடி உள்ள ஒரு மனிதர் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு அப்படியே குனிஞ்சு நின்று அவரை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்? சரி, எப்படிப்பட்ட மனுஷன் இப்படி குறுகி நிக்கிறாரு? அப்போ 600 ரெக்கைகளை கொண்ட இந்த பிரம்மாண்டமான தோற்றம் அல்லாஹ்வை நெருங்க நெருங்க, அல்லாஹ் கிட்ட போக போக அப்படியே ஒரு கோழி ஈரத்துல நனைஞ்சு சுருங்கி போனா எப்படி இருக்கும்? கோழியோடைய முடிகள் எல்லாம் ஈரம் படாம இருக்கும்போது புசு புசுன்னு இருக்கும். ஆனா தண்ணியை ஊத்திட்டா எப்படி ஆயிரும்? ஒட்டி போய் அப்படியே ஒல்லியா தெரியும். அப்ப அப்படி நடுங்கி குறுகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறாங்க. சொல்றாங்க, அவர் ஒரு பழைய கிழிந்த துணியை போல அல்லாஹ் முன்னாடி இருந்தாரு. இந்த பூமியில நான் அவரை பார்க்கும்போது 600 ரெக்கைகளோட இருந்த மனிதர் அல்லாஹ் முன்னாடி ஒரு பழைய கிழிஞ்சு போன துணி தொங்குனா எப்படி இருக்குமோ அப்படி அல்லாஹ் முன்னாடி போய் நின்றாரு, அல்லாஹ் மேல உள்ள பயத்தால். இந்த மாதிரி எத்தனை தடவை நம்ம அல்லாஹ் கிட்ட பயந்து தொழுகையில நின்றுருக்கோம்? துவா கேட்கும் போது எத்தனை தடவை இப்படி பயந்து நம்மளுடைய கை காலெல்லாம் சுருக்கி, அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், உன்னை தவிர யார் என்ன மன்னிக்க இருக்கான்னு பயத்தை எத்தனை முறை நம்ம அல்லாஹ் கிட்ட வெளிப்படுத்திருக்கோம்? பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுக்கு எப்படி பயந்து நடந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பயத்தை நமக்கு நிறைய விஷயங்கள்ல தெரியும். கால் வீங்க தொழுதலுடைய காரணம் என்ன? அவங்க நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எங்க நான் நன்றி செலுத்தாட்டி என்னுடைய இறைவன் என்னை தண்டிச்சிருவானோன்ற பயம். ஒரு கடுமையா காத்து வீச ஆரம்பிச்சுட்டா ரசூலுல்லாவுடைய முகம் மாறிடும். அடர்ந்த மேகங்கள் கூடிட்டா ரசூலுல்லாவுடைய முகம் மாறிடும். கிரகணங்கள் ஏற்பட்டா ரசூலுல்லாக்கு பதட்டம் வந்துருமா? எங்க அல்லாஹ்வுடைய தண்டனை வரப்போதோ? ஆனா நம்ம எல்லாத்தையுமே இலகுவா எடுத்துக்கிறோம். எதுலையுமே நமக்கு அல்லாஹ் மேல அச்சம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த ஒரு நிகழ்வும் நம்மளுக்கு அல்லாஹ் மேல உள்ள அச்சத்தை கொடுக்கறதே இல்லை. நான் ரசூலுல்லாவுக்கு கடுமையான ஒரு காற்று போதும் அல்லாஹ் மேல உள்ள அச்சத்தை வெளிப்படுத்துது. அடர்ந்த மேகங்கள் வந்தா ரசூலுல்லாஹ் பயந்தாங்க, எங்க அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாவும் எப்படி அல்லாஹ் மேல அச்சத்தை வெளிப்படுத்துறவங்களா இருந்தாங்க. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர். நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள முதல்ல போறவங்களே இவங்கதான். நம்ம சொர்க்கத்துடைய வர்ணனைகள் எல்லாம் பார்த்தோம்ல. அல்லாஹ் அழகாக்கி வச்ச இந்த சொர்க்கத்துக்குள்ள முதல்ல போக போறதே இப்ப ரசூலுல்லாஹ் தான். அவங்களே அல்லாஹுவை நினைச்சு அஞ்சினாங்க அப்படின்னா, நீங்களும் நானும் நம்ம செஞ்ச செயல்களுக்கும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கும் அல்லாஹுவை நினைச்சு எப்படி அஞ்சணும்? இந்த அச்சம் நம்ம மனசுல இல்லைன்னா அல்லாஹ்வை நம்மளால நெருங்கவே முடியாது. அல்லாஹ் மேல உள்ள ஆதரவை மட்டும் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு காலமும் பாவத்தை விட்டு தூரமாகவே முடியாது. அல்லாஹ்வை நினைத்து கொஞ்சமாவது நம்ம பயப்படணும். ஒரு சஹாபி அல்லாஹ்வை நினைச்சு எப்படி பயந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த அமர்வை நிறைவு செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, சாய்லபா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தார். இந்த சஹாபிக்கு ரொம்ப வயசு கம்மி, 16 17 வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள்ல இருக்கு. இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அந்த வேலையை முடிச்சிட்டு அவர் திரும்பி வரும் பொழுது மதீனாவுடைய ஒரு கிராமம் வழியா அவர் வர்றாரு. அந்த கிராமத்துல குட்டி குட்டி கூடாரங்களா இருக்கு. அப்போ இந்த கிராமத்தின் வழியா அவர் இப்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு கூடாரத்துல தண்ணி வர சத்தம் கேக்குது. தண்ணினா ஒருத்தர் குளிச்சா சத்தம் வரும்ல, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தண்ணியை பயன்படுத்துற ஒரு சத்தம் கேக்குது. அப்போ அந்த கூடாரத்துக்குள்ள போய் இவர் போய் எட்டி பார்க்கலாமா?
பார்க்க கூடாது. ஆனா இவர் என்ன செஞ்சுட்டாரு, இறங்கி அதை என்னன்னு பாக்குறதுக்காக போயிட்டாரு. என்னன்னு பாக்குறதுக்காக அந்த கூடாரத்துடைய திரைய விலக்கி பார்த்தா, அங்க உள்ள ஒரு பெண் குளிச்சிட்டு இருக்கிறத, ஒரு தவறான ஒரு காட்சியை, ஒரு ஹராமான ஒரு காட்சியை இவர் பார்த்துடுறாரு. இப்ப பார்த்த அடுத்த செகண்ட் இப்ப இவருக்கு ஞாபகம் வந்துருது, நான் ஒரு தவற செஞ்சுட்டேன். இது என்னுடைய இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டேன். ரசூலுல்லாவுக்கு கோவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு செயலை செஞ்சுட்டேன். அல்லாஹ் என்னுடைய இந்த செயலை பத்தி இந்நேரம் ரசூலுல்லாவுக்கு வஹி அறிவிச்சிருப்பான். ஒரு 16, 17 வயசு உள்ள ஒரு சஹாபியுடைய எண்ணம். அல்லாஹ் என்னுடைய இந்த செயலை பத்தி வஹி ரசுல்லாவுக்கு இறக்கியிருப்பான் இந்நேரம். நான் ஒரு முனாஃபிக் அப்படிங்கிறத ரசுல்லா கிட்ட சொல்லியிருப்பான். முனாஃபிக்னா என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச முனாஃபிக் யாரு? நம்ம சில குணங்கள்லாம் வச்சிருப்போம்ல முனாஃபிக்னு. பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். இது 3 மட்டும் முனாஃபிக். இதை தவிர்த்து முனாஃபிக்குன்னு உள்ள குணம் நிறைய இருக்கு. மனசுல 2 முகமா இருக்கிறது. அல்லாஹுவ அஞ்சுறேன்னு சொல்லிட்டே பாவங்கள் செய்யற மனிதர் இப்ப முனாஃபிக் கிடையாது. ஒரு இறை நம்பிக்கையில இருந்துகிட்டே பாவம் செய்யற மனிதர் வந்து ஒரு முனாஃபிக். அப்போ உங்களுக்குள்ளேயும் முனாஃபிக் தனம் இருக்கும், எனக்குள்ளேயும் முனாஃபிக் தனம் இருக்கும். நம்ம முஸ்லீம் அப்படிங்கறனால முனாஃபிக் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கஞ்சத்தனமா இருக்கிறவங்க முனாஃபிக்குடைய அடையாளம். இப்ப இதெல்லாம் முனாஃபிக்ங்கிறது ஒரு பிரிவினர் கிடையாது. இறை நம்பிக்கையாளர் ஒரு பிரிவினர், இறை நிராகரிப்பாளர் ஒரு பிரிவினர். மனிதர்கள் முன்னாடி ஒரு குணம், தனிமையில் ஒரு குணம். ஓகே, இது எல்லாமே முனாஃபிக்குடைய ஒரு குணம். அப்போ முனாஃபிக் அப்படிங்கிறது ஒரு தன்மை, அது ஒரு மனிதன் கிடையாது. அந்த தன்மை யாருக்குள்ள இருக்கும்? இறை நம்பிக்கையாளருக்குள்ளேயும் இருக்கும், இறை நிராகரிப்பாளருக்குள்ளேயும் இருக்கும். அப்போ இந்த சஹாபி இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா பயப்படுறாரு. எங்க நான் முனாஃபிக்குங்கிறத இந்நேரம் அல்லாஹ் ரசூல்லாவுக்கு வகை அறிவிச்சிருப்பான். ரசூல்லாவை போய் பார்க்க முடியாது. அவர் தவற நினைச்சு அவருடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. மதீனாவை நோக்கி இப்ப போகாம மதீனாவை விட்டு விரண்டு வேற ஒரு பகுதிக்கு ஓடிடுறாரு. நான் போய் ரசூல்லாவை பார்க்க மாட்டேன். எந்த முகத்தை வச்சு நான் என்னுடைய தூதரை போய் பார்ப்பேன்? கோவமா என்னுடைய தூதர் இருப்பாரே, அல்லாஹ் என் மேல கோவமா இருப்பானே, ஊரை விட்டே ஓடி போயிடுறாரு. இங்க ரசூல்லா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சாயிலபா வருவாருன்னு வரவே இல்லை. வயசு கம்மியான சஹாபி வேறையா, அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து நம்ம அனுப்பிச்சோம், அவர் திரும்பி வரலன்றதை நினைச்சு ரசூல்லாக்கு இப்ப கவலை அதிகமாயிருச்சு. எங்க போனாருன்னு தெரியலையே, ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. நாட்கள் ஆகுது, அப்பயும் அவர் வரல. அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க, ஒரு சில நபர்களை நியமிச்சு போய் அவர் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வாங்களேன். ரசூல்லாக்கு கவலை, அவர் வரலங்கிற கவலை. போய் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வாங்கினேன். உடனே ஒரு சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, போறாங்க இவரை தேடி. மதீனால இருந்து அப்படியே வெளியில கேட்டு இவருடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் சொல்லி கேட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த ஒரு மதீனாவுக்கு வெளியில ஒரு கிராமத்துல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதரை பாக்குறாங்க. பாத்துட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் இங்க வந்தாரா, அவர் இப்படி எல்லாம் அடையாளத்தோட இருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆடு மேய்க்கிற பையன் சொல்றாரு, ஓ, அந்த எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பானே அந்த பையனை பத்தி நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ வாரக்கணக்குல ஆயிருச்சு. இப்ப போய் கேட்டோடனே அந்த ஆடு மேய்க்கிறவர் சொல்லுவாரு, எப்ப பார்த்தாலும் அழுகிற பையனை பத்தி தானே நீங்க கேக்குறீங்க, அவர் அந்த மலை மேல இருப்பாரு, நைட் ஆனா அவர் அழுகிற சத்தம் தான் எங்க ஊர் ஃபுல்லா கேக்கும். அவர் நைட்டு இறங்கி வருவாரு, ரொம்ப பலகீனமா இருப்பாரு, உடல்ல அப்படியே தோலெல்லாம் ஒட்டி போய் பலகீனமா இருப்பாரு. வந்து நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன்ல, என்னுடைய ஆட்டுல பால் வாங்கி குடிச்சிட்டு திரும்ப மேல போய் அழுக ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அவர் சொன்ன உடனே இந்த மலை மேல தேடி சஹாபாக்கள் போறாங்க. அங்க இந்த சஹாபி இருக்க. இப்ப இருந்த உடனே உங்களை பார்த்த உடனே இவர் ஓட ஆரம்பிக்கிறார். போச்சு, நம்ம முனாஃபிக்குங்கிறது தெரிஞ்சு ரசூல்லா நம்மளை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு ஓடுறாரு. அப்ப இந்த சஹாபாக்கெல்லாம் போய் அவரை புடிச்சு நிப்பாட்டி, ஏன் ஓடுறீங்க, ரசூல்லா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, உங்களை ரசூல்லா கூட்டிட்டு வர சொன்னது ரசூல்லாவுடைய கட்டளை, வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு ஊருக்குள்ள போய் இப்ப அவர் அவருடைய வீட்டுல விட்டுட்டு ரசூல்லாட்ட போய் சொல்றாங்க, யார் ரசூல்லா, அவரை நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம், அவர் ரொம்ப பலகீனமா இருக்காரு, அவர் அழுதுகிட்டே இருக்காரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. உடனே ரசூல்லா இப்ப இந்த சஹாபியை பாக்குறதுக்காக வராங்க. பாக்குறதுக்காக வந்தா ரசூல்லாவை பார்த்தோன்னே இவர் ஒவ்வொன்னு அழுக ஆரம்பிச்சிடறாரு. அழுகிறாரு, அழுதுகிட்டே இருக்காரு. எதுக்காக அழுகிறீங்க? என்ன யார ரசூல்லா, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் முனாஃபிக் ஆயிட்டேன், ஏன் சாக்லபா இப்படி சொல்லி அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அவர் சொல்றாரு, சொல்லா, நீங்க மறைக்காதீங்க, அல்லாஹ் என்னை பத்தின வசனத்தை உங்களுக்கு இறக்கிட்டான் தானே, நான் முனாஃபிக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, நான் பாவம் செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல,
நீங்க என்கிட்ட மறைக்காதீங்க. அப்போ ரசூல்லா சொல்றாங்க, உண்மையிலேயே அல்லாஹ் அப்படி எந்த வசனத்தையும் இறக்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவர் அழுதுகிட்டே இருக்காரு, பலகீனமா இருக்காரு. இப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க, அவர் கிட்டக்க போய் உட்கார்ந்து அவருடைய தலையை தூக்கி ரசூல்லாவுடைய மடியில வைக்கிறாங்க. மடியில வச்சுட்டு கேக்குறாங்க, எதை நினைச்சு நீங்க அழுகுறீங்க? எதை நினைச்சு நீங்க அழுகுறீங்க? அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைச்சு அழுகுறீங்களா? அல்லாஹ்வுடைய கோபத்தை நினைச்சு அழுகுறீங்களா? அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, ஆமா யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவாங்கிறத நினைச்சு நான் அழுகிறேன். ரசூல்லா சொல்றாங்க, ஒரு முஃமின் அல்லாஹ் மேல ஆதரவும் வைக்கலாம், தண்டிச்சிருவான் அப்படின்னு நினைச்சு நீங்க அழுதீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மேல ஆதரவு வைங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அப்போ பயத்துடைய ஒரு அடுத்த வெளிப்பாடு, ஒரு ஆக்ஷன் நம்ம செய்யணும்ல, அதுதான் பாவ மன்னிப்பு கேளுங்கன்ற சொல்லித்தராங்க. அப்ப அவரும் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப ரசுல்லா கிட்ட மடியில அவர் இருக்கும் போதே அவர் ரசுல்லா கிட்ட சொல்றாரு, யார் ரசுல்லா, என் உடம்புல ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஊறுற மாதிரி இருக்கு யார் ரசூலுல்லா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ரசுல்லா வியப்பா கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க, நீங்க அதை உண்மையிலே உணர்றீங்களா அப்படின்னோடனே, ஆமா யார சொல்லலாம், என் மேல 1000 எறும்புகள் ஊடுற மாதிரி என் உடம்புல ஒரு மாதிரியான ஒரு நோவினை ஏற்படுது. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அதுதான் மரணம், உங்களுக்கு மரணம் வந்துருச்சு, களிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மனிதரும் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்றாரு. அவருடைய உயிர் பிரியப்படுது, இறந்து போயிடுறாரு. அவர் இறக்கும்போது களிமாவோட இறந்தது, அது எதுக்கான அடையாளம், அல்லாஹ் அவரை மன்னிச்சுட்டா, அவர் சொர்க்கவாசி ஆயிட்டாருன்ற அடையாளம். எப்படி அல்லாஹுவை நினைச்சு அஞ்சிருக்காரு. நம்மளுடைய பாவங்களை நினைச்சு இது மாதிரி எத்தனை தடவை அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுருக்கும். நம்ம நினைக்கிறோம் பயம் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை, அல்லாஹுடைய அன்பும் அருளும் போதும். ஆனா ரசூல்லா இந்த சமூகத்தை கட்டமைச்சதே அல்லாஹுடைய பயத்தை சொல்லிதான். மக்கால இருக்கும்போது இறக்கப்பட்ட எல்லா வசனங்களும் என்ன சம்பந்தமான வசனங்கள், மறுமை சம்பந்தமான வசனங்கள் தான். ஒண்ணுமே தெரியாத அந்த மக்கள் கிட்ட அல்லாஹ் இறக்குன முதல் வசனம், மறுமை நாள் வரும், நீங்க இப்படியே இருப்போம்னு நினைச்சிடாதீங்க, மக்கி மண்ணோட மண்ணா போவோம்னு நினைக்காதீங்க, திருப்பி நான் உங்களை கூப்பிடுவேன். அப்போ இந்த பயம் தான் ஒரு மனிதனை ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளரா மாத்துது. அப்படிப்பட்ட ஒரு பயம் அந்த சஹாபி கிட்ட இருந்தது. அவர் அல்லாஹ் கிட்ட அழுது அழுது மன்னிப்பு கேட்டு அந்த பயத்தின் காரணமா அவருக்கு மரணமே வந்தது. மரணம் அல்லாஹுடைய நாட்டம் ஒருத்தருக்கு நிகழ்றது. ஆனாலும் அதற்கான காரணங்களை பாருங்களேன். பயத்தால அவருக்கு மரணம். நம்ம எத்தனை நாள் இரவு கியாமுல்லைல் நின்று தொழுகிறோம்ல, எத்தனை நாள் நம்ம அல்லாஹ் மேல உள்ள பயத்தால அழுதுருக்கோம். நம்மளுக்கு ஏற்படுற கஷ்டத்தால அழுதுருப்போம், துன்பத்தால அழுதுருப்போம், நம்மளுக்கு இந்த உலகத்துல உள்ள சோதனைகளால அழுதுருப்போம், ஆரோக்கியத்துக்காக அழுதுருப்போம். அல்லாஹுடைய பயத்தால எத்தனை தடவை அழுதுருப்போம். அல்லாஹ் சொல்றான்ல, நான் உங்களை பிடிச்சேன்னா என்னுடைய பிடி கடுமையா இருக்கும்னு இறைவன் சொல்றானே, யா அல்லாஹ் என்ன அப்படி கடுமையா பிடிச்சிடாதன்னு எத்தனை முறை அல்லாஹ் கிட்ட அழுது. இப்போ இப்படிப்பட்ட அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அடியார்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு இடத்தை தரேன்னு சொல்றான். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தாங்க. அவங்க ரசூல்லாவுடைய காலத்துக்கு பின்னாடி வந்தவங்க. உமர் இப்னு அப்துல் அஜீஸ், இரண்டாம் உமர்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய மனைவி கிட்ட அவரை பத்தி கேக்குறாங்க. உங்களுடைய கணவரை பத்தி சொல்லுங்க, அவர் எப்படி எல்லாம் இபாதத் செய்வாருன்னு சொல்லுங்க. அப்ப அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, என்னுடைய கணவர் எல்லாரும் மாதிரியும் தொழுவாங்க, எல்லாரும் மாதிரியும் நோன்பு வைப்பாங்க, ஆனா எல்லாரும் செய்யறதுதான் அவர் செய்வார். ஆனா இவர் அல்லாஹுவை அஞ்சுற மாதிரி வேற யாரும் அல்லாஹுவை அஞ்சி நான் பார்த்ததே இல்லை. அப்படி எப்படி இவர் அல்லாஹு அஞ்சுவாருன்னா, தன்னுடைய படுக்கையில அவர் படுத்திருக்கும் போது ஒரு சின்ன சிட்டுக்குருவி தனக்கு முடியாம அதோட மரண நேரத்துல அப்படியே அது இழுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதனுடைய இறக்கையில சின்ன குருவி, அது மாதிரி இவர் சுருங்கி தன்னுடைய படுக்கையில படுத்துக்கிட்டு அல்லாஹுவ நினைச்சு அழுது அழுது அப்படி குறுகி கூணி போயிருவார். நாங்க சில நேரங்கள்ல நினைப்போம், இவர் அழுது அழுது காலையிலக்குள்ள இவர் இறந்து போயிருவாரு, காலையில இந்த மக்களுக்கு கலிஃபா உயிரோட இருக்க மாட்டார் போலன்னு நாங்க நினைச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இவர் தன்னுடைய தனிமையில அல்லாஹுவை நினைச்சு நினைச்சு அழுதுருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட அச்சம் உடையவர்களா நீங்களும் நானும் மாறணும்னா என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம இப்ப கேட்டுட்டோம். இந்த அச்சம் நமக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது, அதிகமா அல்லாஹுவை நம்ம நினைவு கூறணும். அல்லாஹுடைய அருள்களையும் அல்லாஹுடைய தன்மைகளையும், அல்லாஹ் எப்படிலாம் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் கிட்ட இருக்கேன்னு அல்லாஹ் சொல்றானோ அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில உணர்வு பூர்வமா உணரணும். ரெண்டாவது, குரானோட அதிகமா தொடர்புல இருக்கணும். குரான் ஓதுறது இல்ல, குரான் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. மூணாவது, மறுமையை பத்தி அதிகமா சிந்திக்கணும். மறுமையுடைய சிந்தனை இல்லாத ஒரு மனிதருக்கு அல்லாஹுடைய அச்சம், இந்த
பூமியில இருக்கும்போது அவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ மறுமையை பத்தி அதிகமா சிந்திக்கணும். 4வது, நம்மளுடைய பாவங்களை பத்தி அதிகமா சிந்திக்கணும். இன்னைக்கு நம்மள பலருக்கு இல்லாத ஒரு குணம். நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னா அந்த பாவத்தை நியாயப்படுத்துறோம். 2வது, நம்மளே நினைச்சுக்கிறோம் மன்னிப்பு கேட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க தானே, அப்புறம் என்ன, அப்புறம் ஏன் அதை நான் நினைக்கணும், ஏன் அந்த பாவத்தை சொல்லி சொல்லி என்னை குற்றவாளியா நீங்க ஆக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் நம்ம மனசுல தோண ஆரம்பிச்சது. அப்போ அல்லாஹ் மேல உள்ள அச்சம் நம்ம வளர்த்துக்கணும்னா அல்லாஹை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கணும், குர்ஆனோட அதிகமா தொடர்புல இருக்கணும், மறுமையை பத்திய விஷயங்களை அதிகம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பாவங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும். இப்படி அச்சப்படுறதால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது? அல்லாஹ் மேல இப்படி உண்மையா நம்ம அச்சப்படுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்குது? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், 39வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்துல, யார் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து சுஜூதிலும் நின்றும் என்னை வணங்குகிறார்களோ அவர்களை நான் இறை நிராகரிப்பாளர்கள் மாதிரி ஆக்கிருவேனான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை எப்படி ஆக்குறான்? மறுமையில கொடுமையான தண்டனை, அவங்களுக்கு இருக்கிறதுலே நெருக்கடியான ஒரு வாழ்வு. அது மாதிரி யார ஆக்க மாட்டேன், உங்களை ஆக்க மாட்டேன். நீங்க என் மேல அச்சம் பட்டீங்கல்ல, என் மேல பயப்பட்டீங்கல்ல, உங்களை நான் ஒரு இறை நிராகரிப்பாளர்களுக்கு வர்ற நிலையை உங்களுக்கு நான் வர விட்டுருவேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ ஒரு அழகிய நிலை இறை நம்பிக்கையாளர்களுக்கும், அதாவது அல்லாஹ் மேல அச்சத்தோட இருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கு. 2வது என்ன அப்படின்னா, யார் இந்த அல்லாஹ் மேல் அச்சத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், ஹதீசுல் குதுசில, அல்லாஹ் ஒரு இதயத்திற்கு 2 பயங்களை கொடுக்க மாட்டான். 2 பயத்தை ஒரு இதயத்திற்கு கொடுக்க மாட்டான். எந்த ஒரு இதயம் பூமியில பயந்துகிட்டே இருந்ததோ அந்த இதயத்துக்கு மறுமையில பயம் இல்லை. எந்த ஒரு இதயம் பூமியில பயப்படலையோ அந்த இதயத்துக்கு மறுமையில பயம் இருக்கு. அப்போ இம்மையிலையும் பயம், மறுமையிலையும் பயம்னு சொல்லி 2 பயத்தையும் சேர்த்து அல்லாஹ் ஒரு இதயத்திற்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருமறை ஹதீசுல் குதுசில அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், இந்த பயப்படக்கூடிய இதயங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். 98வது அத்தியாயத்துடைய 8வது வசனம், ஜஸாஉம் இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அதுனின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஃபாலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹு வ ரலு அன் தாலிக லிமன் ஹஷிய ரப்ப. அவர்களுக்கு நற்கூலி உண்டு, அவங்களுக்கு சொர்க்க சோலைகள் உண்டு, அந்த சொர்க்க சோலைகள்ல அவங்களுக்கு ஆறுகள் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள அல்லாஹ் பொருந்திக்கிட்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டாங்க. இவங்க யார் தெரியுமா? தன் இறைவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் இந்த கூலிகளை அடையக்கூடிய மனிதர்கள்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம இந்த கூலிகளை அடையணும், சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துடைய பூங்காக்கள்ல நம்ம இளைப்பாறணும்னா நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரு முதல் தன்மை அல்லாஹுவுக்கு அஞ்சி வாழக்கூடிய மனிதர்களா இருக்கணும். இந்த பூமியில நம்ம அல்லாஹுவை அஞ்சி வாழணும்னா நாளை மறுமையில் நம்மளுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான்ல, உதுகுல் ஜன்னத லா ஹவுஃபுன் அலைக்கும், சொர்க்கத்துக்குள்ள போங்க, இன்னைக்கு உங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்றோம். இப்போ இந்த சுவனத்து பூங்காக்களில் நடமாடக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் ஆகுவதற்கு முதலாவது ஒரு தன்மை என்னன்னா அல்லாஹ் மீதான அச்சம். அல்லாஹ் மீதான அச்சத்தை வளர்த்துக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியோரில துவா செய்தவளாக நான் என்னுடைய இந்த அமர்வை நிறைவு